கத்திரிக்காய் வதக்கி இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்களேன். நீங்க சத்தியமே பண்ணாலும் இந்த சட்னி கத்திரிக்காயில செஞ்சதுன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க. இட்லி தோசைக்கு நல்ல ருசியாவும் இருக்குங்க. நான் இன்னைக்கு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துட்டு சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரௌனா வறுத்துக்கோங்க. அதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்ப அதே பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமா இருந்தாதான் நல்லாவும் இருக்கும். சின்ன வெங்காயத்துக்கு பதிலா நீங்க பெரிய வெங்காயம் பாதி கூட எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி தண்ணியில போட்டு வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கணும். இந்த சட்னி கத்திரிக்காய் சுட்டு செய்வாங்கங்க. இது சுட்டு செய்யறது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம்ன்றதுனால நான் இந்த மாதிரி பண்றேன். நீங்க சுட்டு செய்யறதா இருந்தாலும் செஞ்சிடலாம். சிம்ல 10 நிமிஷம் மூடி வைங்க. நடுவுல ஒரு 2 தடவை எடுத்து வதக்கி விட்டுட்டு பாருங்க. இதுக்கு தண்ணி சேர்த்து வதக்க கூடாது, எண்ணெயிலே நல்லா வேகணும். 10 நிமிஷத்துல நல்லா வெந்துரும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு துண்டு புளி, ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போதுங்க. நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சிருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா முதல்ல பருப்பு சேர்த்து மிக்சி ஜார்ல பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நல்லா ஆறின அந்த வதக்கின கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க கூடாது, வலுவலுன்னு ஆயிரும். இது பாக்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி வெங்காய சட்னி மாதிரியே இருக்குங்க. கத்திரிக்காயில பண்ணதுன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. நீங்க தேங்காய் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சட்னி ரெடி ஆயிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுந்து பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊத்தி. இட்லி தோசைக்கு செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.